Hi friends, welcome to Maya's Mom channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான வீடியோ. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த வீடியோ தான் ஹேர் கேர் டிப்ஸ் போட சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இந்த வீடியோஸ் வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருக்குமே காமனாக வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து லேடிஸ் தான் யூஸ் பண்ணணும், ஜென்ஸ் தான் யூஸ் பண்ணணுன்ற விஷயம் எதுவுமே கிடையாது. இது வந்து நார்மலாக முடி இருக்க எல்லாரும் மொட்டை சொட்ட மாட்டையை தவிர எல்லாருமே இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு காமனான ரொம்ப ஜென்ரலான விஷயங்களை தான் எனக்கு உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னாக போகும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் நான் போடுற வீடியோஸ்லாம் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஒருத்தர் ஒரு மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி எண்ணெய் தேய்ப்பாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் யூஸ் பண்ணதை தான் உங்ககிட்டலாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒன்றும் பெரிய ஹேர் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என் ஹேர் எப்படி இருக்குது, நான் அப்போ என்னெல்லாம் பண்ணேன், இப்போ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்றதை தான் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு பெருசாக தெரியும் அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன நல்ல விஷயங்களை தான் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து டெய்லியுமே எங்கள் அம்மா எண்ணெய் வச்சு பின்னி தான் தலையை போடுவாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது எண்ணெய் வச்சு நல்லா எண்ணெய் வடிய வச்சு பின்னி ரிப்பன் கட்டி போடுவாங்க. பின்னி ரிப்பன் கட்டி போட்டாங்கன்னா நல்லா இவ்வளோ கீழே வரைக்கும் பின்னி மடித்து போட்டதே தொங்கும். நீட்டு முடியாக இருந்துச்சு, பெரிய முடியாக இருந்துச்சு. நான் தான் சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இப்போ ரொம்ப அதை வந்து ரொம்ப வந்து என்ன சொல்ல வேஸ்ட் பண்ணிட்டேன். அம்மா கை தலையில் வச்சு பார்த்துட்டு இருந்த வரைக்குமே நல்லா தலை முடி நல்லா இருந்துச்சு. எல்லாம் மெயின்டைன் பண்ணாமல் விட்டு அப்படியே முடியெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஏற்கனவே ஒரு கட் பண்ணி கூட வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் எனக்கு முடி பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஹேராக இருக்கும். அதனால் வந்து எனக்கு இதாக இருக்கும், நல்லா வந்து அடர்த்தியாக இருக்கும். நல்லா அடர்த்தி முடி, ஃப்ரீ ஹேர்லாம் போடவே முடியாது, ரொம்ப அடர்த்தியாக இருக்கும். ஃபஸ்ட்டும் அப்படி தான், ஃப்ரீ ஹேர் போட முடியாது. எனக்கு ஒரு சின்ன வயசுலேருந்து நான் ஒன்று என்ன பண்ணேன்னா, ஸ்கூல் வரைக்குமே அம்மா வந்து தலையை பின்னி மடித்து அந்த மாதிரியே ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தாலும் எடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் இது பண்ணி சிக்கி எடுத்து நல்லா எங்கள் அம்மா ரொம்ப எனக்கு தலைமுடியை மெயின்டைன் பண்ணாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும்தான் என்னை தலை குளிக்க விடுவாங்க. மற்ற டேஸ்லலாம் ஸ்கூலுக்கு போகிறதுனால தலை குளிக்க விட மாட்டாங்க. சீக்கிரம் முடி காயாதுன்னு சொல்லிவிட்டு தலை குளிக்க விட மாட்டாங்க. சண்டே மட்டும்தான் நான் தலை குளிப்பேன். மற்ற நாளாக ஆஸ் யூஷுவல் எண்ணெய் தேய்ச்சி பின்னி மடித்து, வீட்டில் இருந்தாலும் அதே மாதிரி ரிப்பன் போட்டு மடித்து கட்டி விடுவாங்க. அந்த மடித்து கட்டுறதுனாலே நம்மளோட ஹேர் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ், ஹேருக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வரும். இது எப்படி சொல்கிறது, முடி வெடித்து அப்படியே ரெண்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்ம பின்னி மடித்து போடும்போது கட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் தேய்ச்சிட்டு பின்னி மடித்து போடும்போது வளரும்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்படி தான் வந்து நான் முடியை வந்து மெயின்டைன் பண்ணி. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் வந்து எப்போவுமே எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டே இருக்கக்கூடாதுங்க. ஹாட் ஆயில் மசாஜ்னு ஒன்று இருக்குது. நான் அதோட வீடியோ உங்களுக்கு வேணும்னா தனியாக வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். ஹாட் ஆயிலில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது சின்ன பாத்திரத்தில் சின்ன கிண்ணத்தில் ஊற்றிட்டு நம்ம ஹேருக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து ஹீட் பண்ணி எடுக்கணும். இல்லைனா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டபுள் பாயிலிங், ஏதாவது தண்ணி கொதிக்கிற தண்ணியில் ஒரு பவுலில் தேங்காய் எண்ணெயை ஊற்றிட்டு அந்த கொதிக்கிற தண்ணி மேலே இப்படி வச்சிட்டிங்கன்னா அது வந்து ஹீட் ஆகும், லைட்டாக ஹீட் ஆகும். அந்த ஹீட் தான் நமக்கு தேவை. நம்ம ஸ்கேல்ப் தாங்குற அளவுக்கு லைட்டான ஒரு ஹீட், ரொம்ப ஹீட் கொடுத்துடக்கூடாது. ரொம்ப லைட்டாக ஹீட் பண்ணி அதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் டிப் பண்ணி நம்மளோட ஸ்கேல்பில் எல்லாமே இந்த மாதிரி வகுடை ஓப்பன் பண்ணி அதில் வந்து தேய்க்கணும். தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணணும். நம்ம ஹேருக்கு வந்து மசாஜுன்றது ரொம்ப 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 முக்கியம். நல்லா மசாஜ் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஹேரை நல்லா கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு 2-3 ஹார்ஸ் விட்டுட்டு அப்புறமா போய் குளிக்கலாம். இல்லை ஏதாவது ஹேர் பேக் போடுறதா இருந்தால் போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறமா போய் குளிச்சிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குளிக்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சும்மா அப்படியே போய் எண்ணெய் தேய்ச்சிட்டு சும்மா தலையில் தண்ணி ஊற்றிட்டு வந்துடக்கூடாதுங்க. நம்ம ஸ்கேல்பில் இருக்க அழுக்கெல்லாம் போகவே போகாது. இப்போ அப்படியே எண்ணெய் தண்ணி ஊற்றும்போது அப்படியே போய் எல்லாம் ஸ்கேல்பில் தங்கி நம்மளோட ஹேர் ஃபால்க்கு வந்து அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயமாயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், குளிக்கும்போது என்ன பண்ணணும், நம்ம தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஷாம்பூ போட்டு நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி போடுறதுனால போட்டுக்கலாம். இல்லை டேரெக்டாக வந்து அப்படியே ஷாம்பூ போடாமல் நல்லா கையில் இது பண்ணிவிட்டு இப்படி விட்டுட்டு நல்லா இப்படி தேய்ச்சிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி குளிக்கணும். டேரெக்டாக வந்து ஷாம்பூ அப்படியே எடுத்து பாட்டிலோடு அப்படி வைக்கிறதோ இல்லை பேக்கெட்டோ போட்டு யூஸ் பண்ணவே கூடாது. அப்படியே போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா அந்த ஷாம்பு போகிற வரைக்குமே வந்து தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். தேர்ட் ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிஷ்னர் வந்து மஸ்ட்டு. நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டான ஒரு விஷயம், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்.
நிறைய ஹேர் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ண முடியாது, ரொம்பவே ஃப்ரிஸி ஹேராக இருக்கும். எனக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்காகவும் ரொம்ப ஃப்ரிஸியான ஹேரு. இந்த மாதிரி ஹேர் இருக்கவங்களாம் என்ன பண்ணுங்க, கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிஷ்னர் யூஸ் பண்ணிவிட்டு கண்டிஷ்னரை வந்து ஸ்கேல்பில் படாமல் நல்லா ஹேரில் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு அப்புறமா வந்து நல்லா அலசி கண்டிஷ்னர் சுத்தமாக கம்ப்ளீட்டாக நம்ம ஹேர்லேருந்து போகிற வரைக்கும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம டவலில் கட்டணும். தேர்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டவல் எப்படி டவலில் துடைக்கிறதுன்னு சொல்லி எப்படி டவல் மெயின்டைனிங் பண்ணலான்னு சொல்லி ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தீங்க. டவல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலையில் வந்து ஃபஸ்ட்டு உடனே எடுத்து டவலில் கட்டிட்டு அப்படியே வச்சுட்டே இருக்கக்கூடாது ரொம்ப நேரம். அது ரொம்ப ரொம்ப பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயம். முடி வந்து ரொம்ப வீக் ஆகிடும், தலைவலி வரும். எனக்குலாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால டவல் கட்டினா செம தலைவலி வந்துடும். பாத்ரூம்லேருந்து வெளில வர வரைக்கும் தான் டவல். வெளில வந்ததுக்கப்புறம் நல்லா தலையை தொடச்சிட்டு இன்னொரு ட்ரை டவலும் எடுத்து தலையை தொடச்சிக்கணுங்க. தொடச்சிட்டு உடனே சீலிங் ஃபேன்லேயோ இல்லை டேபிள் ஃபேன்லேயோ வந்து முடியை நல்லா காய வச்சிடணும். 4th பாயிண்ட், இந்த ஹேர் ட்ரையர் வந்து யூஸ் பண்ணாதீங்க. எங்கேயா அர்ஜென்ட் ரொம்ப எமர்ஜென்சின்னா மட்டும்தான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணணும், இல்லை ஹேர் ட்ரையர் யூஸே பண்ணாதீங்க. நல்லா ஃபஸ்ட்டு ரொம்ப ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து என் ஹேர் வந்து இவ்வளோ டேமேஜ் ஆனதுக்கு காரணமே. அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க. அப்படியே யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துதுன்னா நீங்கள் வந்து ஹீட் ப்ரொடக்டிங் ஸ்ப்ரே விற்கும், ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டனோ இல்லை ஹேர் ட்ரையரோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறமா வந்து 4th பாயிண்ட், நீங்கள் வந்து முடியை வந்து எப்பவுமே ஃப்ரீ ஹேராக விடுறதை வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். நிறைய பேர் வீட்டில் இருக்க இந்த மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ஒர்க்கிங்காக இருந்தாலும் என்னவா இருந்தாலும் சரி, இப்போல்லாம் என்ன பண்ணுறது, ஃப்ரீ ஹேர் விடுறது. நாங்களாம் அந்த டைமில் எப்படி தான் ஃப்ரீ ஹேர் விடுறதுக்காகவே லாங்காக இருக்க ஹேரெல்லாம் வந்து லாங்காக இருந்தால் ஃப்ரீ ஹேர் விட முடியலையே, சிக்காகுதே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா இத்தினூண்டு ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஃப்ரீ ஹேருக்கு ஆசைப்படாதீங்க. எங்கேயா வெளில போனால் எப்பயாவது ஒரு வாட்டி வந்து ஃப்ரீ ஹேர் ஆசைக்கு விட்டுக்கலாம். பட் ஆனால் வீட்டில் இருக்கும்போது இல்லை சும்மா வெளில போகும்போது தான் ஃப்ரீ ஹேர்லாம் ரொம்ப விட்டுறாதீங்க. வெயிலில் நம்ம ஹேர் வந்து டேரெக்டாக அப்படியே இந்த ஒரு முடியுமே தனியாக வெயிலில் பட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துடும். அப்புறம் வந்து ஹேர் ரொம்பவே டேமேஜ் ஆகிடும். அதனால் வந்து மேக்ஸிமம் பின்னி போட ட்ரை பண்ணுங்கள், இல்லை கொண்டை போட்டுக்கோங்க. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் தலைக்கு குளிப்பேன். டியூஸ்டேவும் தேர்ஸ்டேவும், செவ்வாய் வியாழன் மட்டும் தான் தலை குளிப்பேன். அந்த டைம் பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே ஆயில் அப்ளை பண்ணி நல்லா சீப்பை வச்சு சீவி கொண்டை போட்டுட்டு அடுத்த நாள் காலையில் குளிச்சிருவேன். இதே மாதிரி தான் வந்து வீக்லி 2 days மட்டும்தான் நான் ஷாம்பூஸ் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் வந்து டெய்லியும் ஷாம்பூஸ் போடுவீங்க. அந்த மாதிரி வந்து ஷாம்பூஸ் போடாதீங்க. அது நம்ம ரொம்ப நம்ம முடிக்கு வந்து ரொம்ப கெடுதல். ஸோ இதெல்லாம் வந்து நல்லா வந்து ஃபாலோ பண்ணிங்கனாவே நம்ம ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்க ஹேரை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். வளர வைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆயில் வந்து காலி ஆகிடுச்சு. அதை வந்து ரெடி பண்ணி வைக்கலாம். ஸோ வந்து இப்போ லாக்டவுன்னால கடையெல்லாம் மூடி இருக்குது. தேங்காய் எண்ணெய்லாம் அவ்வளோவா லாட்டாலாம் போய் எங்கேயும் கடையில் வாங்க முடியல, சின்ன பாட்டில் தான் கிடைக்குது. இந்த லாக்டவுன் கொஞ்சம் முடியட்டும், நான் வந்து அந்த ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.